அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை யார் கொண்டு வந்தா, இந்த உபாசனையை பற்றி முதலில் யார் யாருக்கு உபதேசம் செய்தா அப்படின்றத தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை கொண்டு வந்தது சிவபெருமானே ஆவார். பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபாசனையிலே எது சிறந்த உபாசனை என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், உபாசனையிலே மிக மிக உயர்ந்த உபாசனை, புனிதமான உபாசனை உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையே ஆகும் என்று பார்வதி தேவியிடம் கூறினார். அதற்கு எப்படி சுவாமி உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை மிக உயர்ந்த உபாசனையாக மாறும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், புனிதத்திலே மிகவும் புனிதமானது இந்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்று கூறினார் சிவபெருமான் பார்வதி தேவியிடம். அது மட்டும் இல்லாமல் இந்த உபாசனை செய்பவன் மிகவும் புனிதமானவனாக மாறுகிறான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பிறவியில் என்னென்ன கர்மாக்கள் செய்திருந்தாலும் அத்தனை பிறவிகளோட கர்மாவும் கழித்து இந்த உபாசனை செய்வதன் மூலம் அவன் முக்தியையும் மோட்சத்தையும் அடைகிறான் என்று கூறினார் சுவாமி சிவபெருமான் பார்வதி தேவியிடம். அது மட்டும் இல்லாமல் இந்த உபாசனை செய்பவர்களுக்கு அனைத்து கடவுளோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உச்சிஷ்ட மகாகணபதி ஒரு உபாசனை செய்து அந்த சாதனையை முழுமையாக அடைந்து விட்டால் அனைத்து கடவுளையும் உபாசனை செய்த பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார் சுவாமி சிவபெருமான் பார்வதி தேவியிடம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்தது, ரகசியமானது, தந்திரமானது. இந்த உபாசனையை சுவாமி பார்வதி தேவிக்கு உபதேசித்த பிறகு முதலில் இந்த உபாசனையை செய்ததே சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான். இந்த உபாசனை என்பது தம்பதியர்களாக செய்ய வேண்டிய ஒரு உபாசனை. இந்த உபாசனையை முதலில் செய்தது கைலாயத்தில் சுவாமி சிவபெருமானும் தாய் பார்வதி தேவியுமே ஆவார். இவங்க 2 பேரும் மூலமாக தான் மற்ற தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் அனைத்து விதமான ரிஷிகளுக்கும் இந்த உபாசனை தெரிய வந்தது. இந்த உபாசனையை ரகசியமாக செய்யும் பொழுதுதான் மிகவும் அதீத சக்தியையும் பலன்களையும் கொடுக்கும் என்று கூறினார் சிவபெருமான். இந்த உபாசனை மிகவும் சக்தி வாய்ந்தது, கேட்டதை கொடுக்கக்கூடிய காமதேனு என்பதால் இந்த உபாசனையை நல்லவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய்ய வேண்டும். தீயவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட, அதாவது ஒரு கடு அளவு கூட கசியக்கூடாது என்று இந்த உபாசனையை அவ்வளவு ரகசியமாக வைத்துள்ளார். அதன் பிறகுதான் மற்ற தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் யக்ஷர்களுக்கும் யக்ஷினிகளுக்கும் கந்தர்வர்களுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தெரிய வந்தது. நமக்கு ரிஷிகள் மூலமாகவும் முனிவர்கள் மூலமாகவும் நம்ம இந்த பூலோகத்தில் நமக்கு தெரிய வந்தது. இந்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்பது மிக 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 ரொம்ப புனிதமான ஒரு உபாசனை. இந்த உபாசனையை முழுமையாக ஆயுள் முழுக்க எவன் ஒருவன் கடைபிடித்து வெற்றி பெறுகிறானோ அவன் முக்தியும் மோட்சத்தையும் அடைகிறான், அனைத்து கடவுளோட அருளையும் பெறுகிறான். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை யார் உபதேசம் செஞ்சது, இந்த உபாசனையின் பலன்கள் என்ன, இந்த உபாசனையை முதலில் யார் செஞ்சது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.